அல்ஹம்துலில்லாஹ். கஅபாவிற்கு நுழைகின்ற பொழுது பாபு சலாம் வாயில் வழியாக உள்ளே செல்வது சுன்னத் என்று நமக்கு ஷரியத் சொல்லி காட்டுகிறது. அப்படி செல்கின்ற பொழுது அல்லாஹும்ம அன்த ஸலாம் வ மின்க ஸலாம் வ ஹய்யினா ரப்பனா பிஸ்ஸலாம் வதஹல்னா தாரஸ் ஸலாம் தபாரக்த ரப்பனா வ தஆலைத யா தல் ஜலாலி வல் இக்ராம் அல்லாஹும்ம அஃப்தஹ் லி அப்வாப ரஹ்மத்திக வ மக்ஃபிரத்திக வதஹல்னி ஃபீஹா பிஸ்மில்லாஹி வல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்னவர்களாக பாபு சலாம் என்ற வாயில் வழியாக கஅபாவிற்கு உள்ளே நாம் செல்கிறோம். கஅபாவிற்கு உள்ளே சென்ற நாம் தவாபு என்று சொல்லப்படுகின்ற இறைவனுடைய இல்லத்தை கண்ட மாத்திரத்திலே எந்த நிலையிலே கஅபாவிற்குள் சென்றாலும் கஅபாவிற்குள் சென்றவர்கள் தவாபு என்பதை அவர்கள் செயல்படுத்தியாக வேண்டும். இஃப்ராதாக சென்றவர்கள் தவாபுல் குதூம் என்ற சுன்னத்தான தவாபை செய்வார்கள். ஹஜ்ஜுக்காக சென்றவர்கள் முதல்லே தமத்துவாக சென்றிருந்தால் அவர்கள் உம்ராவுடைய தவாபை நிறைவு செய்வார்கள். ஆக உம்ராவை முழுமையாக நிறைவு செய்துவிட்டு இஹ்ராம் உடையிலிருந்து அவர்கள் மீண்டு விடுவார்கள். தமத்துவாக இருந்தால் மீண்டும் பிற 8 அன்று இஹ்ராம் உடைக்கு வருவார்கள். ஆனால் இஃப்ராதுடைய நிய்யத்திலே ஹஜ்ஜுக்கு சென்றவர்கள் தவாபுல் குதூம் செய்வார்கள். அதன் பின்னதாக அதே இஹ்ராம் உடையிலே மினாவிற்கு சென்று மினா, அரஃபா, முஸ்தலிஃபா, மீண்டும் மினா அங்குள்ள இபாதாத்துகளை முடித்துக் கொண்டு ஹஜ்ஜை நிறைவு செய்த பின்னர்தான் ஆடைகளை மாற்றுவார்கள். சரி, இப்பொழுது தவாபு என்று சொல்லப்படுகின்ற இந்த செயலை நிறைவு செய்வதாக இருந்தால் அருமை பெரியோர்களே, தவாபுல் உம்ராவாக இருந்தாலும் சரி, தவாபுல் குதூமாக இருந்தாலும் சரி, தவாபுல் விதாவாக இருந்தாலும் சரி, அல்லது தவாபு ஜியாராவாக இருந்தாலும் சரி, தவாபு நதராக இருந்தாலும் சரி, ஆக எந்த தவாபாக இருந்தாலும் தவாபு நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் 6 வகையான வாஜிபான காரியங்கள் சரியாக இருக்க வேண்டும். இப்பொழுது நீங்கள் காணுகிறீர்கள் அல்லவா, இறை இல்லத்தை மக்கள் தவாபு செய்கிறார்கள். இப்படி தவாபு செய்கிற பொழுது அருமை பெரியோர்களே, அவர்களுடைய ஆண்கள் தங்களுடைய ஆடைகளை வலதுபுறத்தை திறந்து இடதுபுறத்தை மறைத்த நிலையிலே இலுத்திபாவுடைய நிலையில் இந்த தவாபில் ஆண்கள் இருக்கிறார்கள். பெண்கள் உடல் முழுக்க மறைத்திருப்பார்கள். முகம் மட்டும்தான் வெளியே தெரிய வேண்டும், உடல் முழுக்க மறைத்திருக்க வேண்டும். இந்த தவாப் செய்வதற்கு முன்னதாக நிய்யத் செய்த நிலையிலே நாம் வந்து ஹஜ்ருல் அஸ்வதில் இருந்து தவாபுடைய நிய்யத்தை நோற்றவர்களாக நம்முடைய தவாபை தொடங்க வேண்டும். நிய்யத் செய்கின்ற இடம் எது என்று கேட்டால் ஹஜ்ருல் அஸ்வத் இருக்கின்ற அந்த நேர்கோட்டிலே நின்று கொண்டு தவாபிற்கு நிய்யத் செய்ய வேண்டும். அல்லாஹும்ம இன்னி உரீது தவாபல் பைத்திக்கல் ஹரம் தவாபல் உம்ரத்தி சபுத் அஷ்வாத்தின் ஃபயஸ்ஸிரஹா லீ வ தகப்பல்ஹா மின்னி என்று கூற வேண்டும். உம்ராவுடைய தவாபாக இருந்தால், ஹஜ்ஜுடைய தவாபாக இருந்தால் அல்லாஹும்ம இன்னி உரீது தவாபல் பைத்திக்கல் ஹரம் தவாபல் ஹஜ்ஜி சபுத் அஷ்வாத்தின் ஃபயஸ்ஸிரஹா லீ வ தகப்பல்ஹா மின்னி என்று குறிப்பிட வேண்டும். ஆக இவ்விதமாக நிய்யத்தை கஅபத்துல்லாவை பார்த்து நின்று கொண்டு இந்த நிய்யத்தை சொல்லி முடிக்க வேண்டும். இப்படி சொல்லி முடித்தவுடனே 2 கரங்களையும் உயர்த்தி பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து என்று கஅபத்துல்லாவுடைய ஹஜ்ருல் அஸ்வதுடைய கல்லை தொழுவதாக இஷாரா செய்து அந்த கையை முத்தமிட்டு கொண்டு நாம் நம்முடைய தவாபை தொடங்க வேண்டும். அப்படி தவாபை தொடங்குகின்ற பொழுது அருமை பெரியோர்களே, ஒது அவசியம், ஒது இருக்க வேண்டும். ஒது இருப்பது வாஜிபு. ஷாஃபி மதுஹபுடைய நபர்களாக இருந்தால் ஒது இல்லாமல் தவாபு செய்தால் தவாபே கூடாமலாகிவிடும். ஒருவேளை 2 சுற்று அல்லது 3 சுற்று சுற்றி கொண்டிருக்கின்ற பொழுது ஒது பாத்திலானாலும் கூட அவர்கள் உடனடியாக தவாபை நிறுத்திவிட்டு வெளியே வந்து ஒது செய்த பின்னர் மீண்டும் சென்று விட்ட இடத்திலிருந்து தொடங்க வேண்டும். ஹனபி மதுஹபுக்காரர்களாக இருந்தால் தவாபை ஆரம்பிக்கின்ற பொழுது ஒது இருக்க வேண்டும். தவாபு செய்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒது பாத்திலானாலும் பாதகமில்லை. 7 சுற்றுக்களையும் ஒது இல்லாத நிலையிலே கூட சுற்றினாலும் தவாபு கூடிவிடும். இப்பொழுது நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியது, தவாபு செய்வதற்கு 6 செயல்கள் வாஜிபாக இருக்கின்றன. அதில் முதலாவது
ஒது இருக்க வேண்டும், சுத்தம் இருக்க வேண்டும். இரண்டாவது வாஜிபு ஔரத்தை மறைத்தல். ஆண்களுக்கு ஔரத் முட்டுக்காலிலிருந்து தொப்புள் வரை உள்ள பகுதி ஆடையால் மறைக்கப்பட்டிருக்க வேண்டும். இந்த பகுதியில் முழங்கால் கூட கொஞ்சம் தெரிந்த நிலையிலே ஒருவர் தவாபு செய்தால் வாஜிபை மீறிய குற்றம் அவரை சார்ந்துவிடும். ஆகவே ஔரத்தை மறைத்தல் என்றிருக்கின்ற காரணத்தினால் மறைக்கப்பட வேண்டிய ஃபர்லான பகுதிகளை மறைத்திருக்கின்ற நிலையிலே அந்த தவாவில் அவர் இருக்க வேண்டும். மூன்றாவது வாஜிபு நியத் செய்ய வேண்டும். அல்லாஹும்ம இன்னி உரீது தவாபல் பைத்திகல் ஹரம் தவாபல் ஹஜ்ஜி சபத் அஷ்வாத்தின் ஃபயஸ்ஸிரஹா லீ வ தகப்பலஹா மின்னி என்று நியத் செய்வது வாஜிபு. நியத் இல்லாமல் ஒரு நபர் அந்த இடத்தில் இருந்து முன் சென்று சுற்றி வந்தாலும் கூட அவருடைய தவாபு வாஜிபை விட்ட குற்றத்தோடு சேருமே தவிர அவருடைய தவாபு முழுமை பெறாது. ஆக நியத் செய்வது வாஜிபு. அதற்கு அடுத்தாறு போன்ற நான்காவது வாஜிபு தொடங்குவது, அந்த ஹஜ்ஜல் அஸ்வதுடைய கோட்டிலிருந்து தொடங்குவது வாஜிபு. நியத் வைப்பது, அந்த கோட்டிலே நியத் வைக்காமல் முன் சென்றால் அந்த சுற்று கூடாது. ஆகவே நியத் இல்லாமல் கொஞ்சம் தூரத்தை கடந்து சென்ற பின்னதாக நியத் வைத்தாலும் அந்த சுற்று கணக்குக்கு வராது. ஆகவே அந்த கோட்டிலே இருந்து நியத் வைப்பது வாஜிபு, அதை கடந்து நியத் வைக்க கூடாது. அந்த கோட்டிலே தான் அந்த நியத் அமைந்திருக்க வேண்டும். இது நான்காவது வாஜிபு. ஐந்தாவது வாஜிபான காரியம் கஅபத்துல்லா தவாபு நாம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது நம்முடைய இடதுபுறத்திலே கஅபத்துல்லா இருக்கின்ற நிலையில்தான் நாம் சுற்ற வேண்டுமே தவிர மாறாக நேருக்கு மாறாக வலதுபுறத்திலிருந்து சுற்ற ஆரம்பித்தாலோ வேறு வகையான நிலையிலே நடந்து கொண்டாலோ கூட அது வாஜிபை மீறிய குற்றமாகும். ஐந்தாவதாக அந்த தவாபு நடைபெறுகிற பொழுது நமக்கு இடதுபுறத்திலே கஅபத்துல்லா இருக்கின்ற நிலையில்தான் நம்முடைய தவாபு இருக்க வேண்டும். அடுத்து ஆறாவதாக கஅபத்துல்லாவை நாம் சுற்றி வருகிறோம் அல்லவா, இந்த சுற்றுக்கள் முழுமையான 7 சுற்றுக்கள் நிறைவாக இருக்க வேண்டும். இந்த 7 சுற்றுக்களிலிருந்து ஏதேனும் ஒன்று குறைந்தாலோ அந்த தவாபு வீணானதாக ஆகிவிடும். தவாபு சுற்றி வருகிற பொழுது 7 சுற்றுக்கள் ஒருவர் சுற்றி முடித்திருக்கிறார், அவருடைய உள்ளத்திலே 7 சுற்றுக்கள் இன்னும் முடியவில்லை, ஒரு சுற்று பாக்கி இருக்கிறது என்ற எண்ணம் ஏற்பட்டால் அவர் மீண்டும் ஒரு சுற்று சுற்றியாக வேண்டும். ஆக 7 சுற்றுக்கள் முழுமையாக சரியாக செய்திருக்கிறோம் என்ற நம்பிக்கை வந்துவிட்டால் அத்தோடு அவர் அதனை நிறுத்திக் கொள்ளலாம். இன்னும் ஒன்றை ஞாபகத்திலே கொள்ளுங்கள், தவாபு செய்கிற பொழுது சுற்றி வருகிற பொழுது நம்முடைய முதுகுப்புறமோ நம்முடைய நெஞ்சு பகுதியோ கஅபத்துல்லாவை நோக்கி திரும்பக்கூடாது. தவாபை துவங்குகின்ற பொழுது மட்டும்தான் கஅபத்துல்லாவை நோக்கி நின்றவர்களாக நியத் செய்ய வேண்டும். நியத் செய்து முடித்து விட்டால் நாம் சுற்ற ஆரம்பிக்கிற பொழுது எல்லா சுற்றுகளிலுமே 3வது கலிமாவையே தொடர்ந்து ஓதி வர வேண்டும். சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹில் அலிய்யில் அலீம். சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹில் அலிய்யில் அலீம். சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹில் அலிய்யில் அலீம் என்று இந்த 3வது கலிமாவையே திரும்ப 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 ஓதிக்கொண்டே முன்னேற வேண்டும். ஒரு வினாடி நேரம் கூட இந்த கலிமாவை ஓதாமல் இருக்க வேண்டாம். ஒவ்வொரு சுற்றுக்கும் தனித்தனியாக ஒரு துஆக்கள் உண்டு. அந்த துஆக்களை எல்லோருமே மரணமிட்டுக் கொள்வது என்பது சாத்தியமாகாது என்ற காரணத்தினால் உங்களுக்கு பொதுவாக லெகுவாகவும் இருக்க வேண்டும் என்ற நோக்கிலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சரி, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி, இந்த கஅபத்துல்லாவை தவாப் வருகிற பொழுது இந்த 3வது கலிமாவையே திரும்ப திரும்ப ஓதிக்கொண்டே தவாப் செய்திருக்கிறார்கள் என்ற காரணத்தினால் இந்த தவாபை நீங்கள் நிகழ்த்துகின்ற பொழுது 3வது கலிமாவையே திரும்ப திரும்ப நீங்கள் ஓதிக்கொண்டு வந்தால் அதுவே போதுமானது. அருமை பெரியோர்களே, அந்த 7 சுற்றுக்கள் சுற்றி முடிந்தவுடனே